எக்ஸலில் பெம்டாஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பெம்டாஸோட ஃபுல் ஃபார்ம். parenthesis exponents, multiplication and division, addition and subtraction. First parenthesis பற்றி பார்க்கலாம். ஈக்குவல் டு 30 + 5 இல்லைனா 30 + 6 மல்டிப்ளைட் பை 8 கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில் டவுன் பண்ணுறேன், கண்ட்ரோல் டி கொடுத்து. இப்போ இதில் போயிட்டு செகண்ட் ரிசல்ட்டில் 30 + 6ன்றதை ப்ராக்கெட்டுக்குள்ளே கவர் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு மாறி வருது. ஏன்னா ஃபார்முலா ஸ்டாப்பில் போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து எவாலுவேட் ஃபார்முலாவில் போகலாம். அதில் எவாலுவேட் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். எவாலுவேட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து கேல்குலேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்கும். இதுதான் பேரந்தசிஸ். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்சஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்சஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து டேபிளில் ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் டி கொடுத்து டேபிளாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதில் ஒர்க் ஆகும் ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்சஸ். இப்போ கர்லி ப்ராக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஈக்குவல் டு டேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். டேட் ஃபங்க்ஷன் அதில் வந்து 2026 இயர் கொடுத்துட்றேன், கமா 1 கமா டே வந்து இப்போ 4 கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இது வந்து நார்மலான கேல்குலேஷன். இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு அந்த மந்த்ன்றதை இப்போ வந்து கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து நம்மளுக்கு 8 months இல்லை 6 months வேணும்னா 1 கம்மா தான் எப்பவும் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இப்போ செமிகோலன் கொடுக்குறேன். செமிகோலன் 2 செமிகோலன் 3 செமிகோலன் 4 5 ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே காலம் வைஸ் வரும். டேட் வந்து காலம் வைஸ் அப்பியர் ஆயிருக்கு. இது வந்து நம்பர்ஸில் வந்திருக்கிறதுக்கான காரணம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். நம்பர்ஸில் வந்திருக்கிறதுக்கான காரணம் அது வந்து டேட்டுக்கு பின்னாடி நம்பர்ஸ் தான் ஒர்க்கிங்கில் இருக்கும். அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு டேட் ஃபங்க்ஷன், அதே டேட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அதில் 2026 கமா கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் 1 இப்போ வந்து செமிகோலன் பதிலாக கம்மா கொடுக்குறேன். நார்மலாகவே 1 கமா 2 கமா 3 4 5 6ன்னு கொடுத்துட்டு இப்போது கம்மா கொடுத்து டே வந்து இப்போ 1ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரோ வைஸ் வரும். டேட் வந்து ரோ வைஸ் வந்திருக்கு. இதெல்லாம் ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு. டேட்டுக்கு பின்னாடி எப்போவுமே நம்பர்ஸ் தான், சீரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். பேரந்தசிஸ் அண்ட் கர்லி ப்ராக்கெட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் ரெஃபரன்சஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து டேபிளில் ஒர்க் ஆகும்.